விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிங்க. விவரமாவது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நிச்சயதார்த்தம் பண்ணப்பட்டிருந்தாங்க, நியமிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க கூடி வர்றதுக்கு முன்னாலேயே இதுதான் ரொம்ப விசேஷமானது. என்ன ஆவியினால? அந்த ஆவியானவரால அவங்க கர்ப்பம் தரிக்கப்பட்டாங்க. அதனால அந்த ஆவியானவரால கர்ப்பம் தரிக்கப்பட்டால் மொழிய வேற எதுவுமே இந்த உலகத்தில் சாதனை அற்புதம் அதிசயம்லாம் செய்ய முடியாது. அதனால இப்போ ஆண்டவர் உள்ள வயிற்றுக்குள்ள வரப்போறாரு. பிரச்சனை பெருசா இருக்குது. நிச்சயதார்த்தம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு குழந்தை பிறந்தா என்ன சொல்லும் ஊர் உலகம்? நீங்க தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்ன சொல்லும்? தப்பா சொல்லாது. ஐயோ, நீங்க பக்கத்து பார்த்தாக்கா இப்பதான் புதுசா கேட்குற மாதிரி தெரியுது. அதனால தப்பா பேசுற உலகம் வேற. ஆனா இங்க தப்பு நடக்குது இல்லையா உலகத்துல? இந்த தப்புகள், இந்த பாவங்கள், இந்த சாபங்கள் எல்லாம் மீட்டு எடுக்க முடியாதான் அந்த கோலத்தில் வந்து ஆண்டவர் அவதரித்தார். அல்லேலூயா. மனிதோட ரத்தத்தை கலந்தல்ல, மனிதோட மனிதன் சேர்ந்தல்ல, இவர் முற்றிலும் பரிசுத்தமானவர். அதுக்கு ஒரு நல்ல இடத்த தேடிட்டு இருந்தாரு. அதுக்குன்னு மரியாளமா போய் கும்பிட்டுற பாரு ஊந்தடிச்சு. நீ ஊந்தடிச்சு கும்பிட்டுனா அவங்க ஒடியா போயிடுவாங்க. எம்மா அதான் பாவிடாய், எங்கல்லேண்டா வந்து உயிரை, நான் எதுக்குமே தகுதி இல்லாத ஆள்றாப்பா. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி போய் செய்யுங்க. கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் இல்லை, இப்போ அம்மா சொல்கிறாங்க, அவர் உங்களுக்கு அவர் சொல்கிற மாதிரி செய்யணும். அம்மாவே சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்ன? அம்மாவை போயிட்டு கும்பிட்டுக்கின்னு, அம்மாவை போயிட்டு கூப்பிட்டுக்கின்னு, நீங்கள் வந்து கொஞ்சம் உதவி செய்யுங்கம்மா, உங்கள் மகன் தானம்மா. எப்பா அவர் தாயே இல்லைன்னு சொல்லிட்டாருப்பா. ஏன் தெரியுமா? நான் அவருக்கு தாயாக முடியாது. ஒரு கூட்டம் ஆண்டு உள்ள வீட்டுக்குள்ளே பேசினுக்கிறாரு. எல்லாம் ஒரே ஜனம். இப்போ மரியாளம்மா தம்பி மாதிரி, ஏசப்பா தம்பி மாதிரி எல்லாமே பின்னாடி பிறந்தவங்க, யோசப்புக்கு பிறந்தவங்க, அவங்கெல்லாம் வந்து நின்றுருக்காங்க. வாசப்படியில் வந்து நின்றுக்கிறாங்க. ஒருத்தன் ஓடி வந்து சொல்கிறான், புதகரே, உங்கள் தாயும் உங்கள் சகோதரரும். டேய், யாரா சொன்னது? யார் சொன்னது? ஆண்டவருக்கு உடனே வந்துச்சு, என் தாய் என் சகோதரரா? யாரா அது அப்படின்னாரு. உண்மையா அங்கே தான் வந்து உட்காந்து மரியாளம்மா வந்து வீட்டு வாசப்படியில் நின்று இருக்காங்க. தம்பி மாதிரிலாம் இருக்கிறாங்க கூட. இப்போ ஆண்டவர் வாய் திறந்து சொல்லுகிறார், இங்கே இங்கே என் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே, என் சத்தியத்தின்படி நடக்கிறார்களே, இவர்கள் தான் என் தாயும் என் சகோதரருமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. யார் அவருக்கு தாயா? ஏம்மா ஆயிஷம்மா ரெடி ஆகலை, இல்லைன்னா சொல்லியிருப்பாங்க நான் தான் அப்படின்னு. நல்லதும்மா. ஆண்டவர் யாரை பார்த்து சொல்கிற பார்த்தியா? அந்த வயிற்றுக்குள்ளேருந்து வெளியே வந்தது தான் அவருடைய வேலையை தவிர அவர்களை அவர் தாயா ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த சத்தியத்தை கேட்டுன்னு இருக்கிறோமே, இந்த சத்தியத்தில் நடக்கிறோமே, நீங்கள் தான் அவருக்கு தாய், நம்ம தான் அவருக்கு சகோதரர்கள், வேற யாரும் கிடையாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். கையை நீட்டி சொன்னார். இங்கே இருக்கிறாங்க இவங்கள சொல்கிறான்னா யாரும் வெளியேந்து ஓடி வர்றானே சிபாரிசு பண்ணுறதுக்கு. அம்மா வந்துக்கிறாங்க, தம்பிங்க வந்துக்கிறாங்கன்னு. இல்லை இல்லை இல்லை, ஆவிலே பிறந்தது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ஆவிலே பிறந்ததுனால தான் உலகத்தை என்ன பண்ணாரு? ஜெயிச்சு காட்டிட்டு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் உலகத்தை ஜெயித்தேன், ஆனபடி நான் நீங்களும் ஏமா ஜெயிப்பியா? சிலதெல்லாம் பார்க்கலாம், பார்க்க போற எம்மா வாழ்க்கையில் ஜெயம் பெறு. தோல்வியை மட்டும் பெற்றிடாத. தோல்வியை பெறுவதற்கு அல்ல ஆண்டவர் நம்மை தேடி வந்தது, ஜெயத்தை பெறுவதற்கு. அல்லேலூயா. இப்போ ஆவியானவரால அவர் வெளியே வர போகிறார். வெளியே வந்தா இந்த உலகம் தாங்கவே தாங்காது. 19ஆம் வசனம் படிங்க.
அவர் நல்ல மனுஷன், ஒரு நல்ல நீதிமான். அவருக்கு தான் ஆண்டவர் வெளிப்படுறாரு. தேவதூதன் போயிட்டு கனவுல சொல்றாரு, எப்பா என்ன உங்கள் மனைவி தான்பா அவனுக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்களே, இன்னும் மனைவி ஆகல, மனைவின்னு நியமிக்கப்பட்டிருக்கிறாங்களே, அந்த மனசு தாம்மா நல்ல மனசு, அந்த இடம் தாம்மா நல்ல இடம், பரிசுத்தமான இடம், அங்கே தான் வந்து பிறக்க போகிறாருப்பா அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்ன உடனே இந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன், நீதிமான், நல்ல ஒரு நல்ல பாருங்க எப்படி நியமிச்சிருக்காரு ஆண்டவர். லேலூயா. கணவன் மனைவிக்குள்ள அப்படி இருக்கிறீங்களா? லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சகோதரி மேலே வந்தால் சகோதரன் அடுத்த நிமிஷமே ஆடி அடிச்சுக்கின்னு ஓடியாரணும், கடன் ஓடி வரணும். எத்தனை கணவன்மாரை கட்டப்பட்ட நிலையில் வீட்டில் விட்டு வந்திருக்கிறீங்க. பரவாயில்லையா? லேலூயா. பரவாயில்லையா? ஒரு ஊருக்கு வரோம், இல்லைம்மா இல்லைம்மா அந்த ஆளுக்கு டிக்கெட் இல்லைம்மா, அவர் என்னது டிக்கெட்டு அந்த ஆளுக்கு எடுக்கலையா, இந்தா எவ்வளோ வேணும், இந்தா கொடுக்க மாட்டேன், ஏற்ற மாட்டேன், வசூலா விட்ட போவியா? அந்த ஆளை அழுவ விட்டு நீ குடும்பமாக போவ ஊருக்கு முடியுமா? இல்லை ஒருவேளை சில அப்பா பிள்ளைங்க இருக்குங்கள, அப்பா பிள்ளைங்க அப்பா கூட சேர்ந்துக்கின்னு அம்மாவை நடுத்தரில் விட்டு போயிட்டு வரேன் மாமி டாடா பண்ணிட்டு போமா முடியுமா? தாங்க முடியுமா? இந்த இந்த ஊரில் இப்படி 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 போயிட்டு வர்றதுக்கு நம்மளால் முடியாதுன்னா நம்ம அந்த லோகத்துக்கு போகணுமே, பரலோக ராஜ்யத்திற்கு போகணுமே. அதுக்கு என்ன செய்யணுமா? அவன் நீதிமானாயிருந்தான். யாரு? யோசேப்பு நீதிமானாயிருந்தான். படிங்க. இப்போ அந்த அம்மாவை வந்து நம்ம அவமானப்படுத்தக்கூடாது. நல்லா பக்தி பண்ணுற ஆள், இது ஊர் உலகத்துக்கெல்லாம் தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டம் ஆகிடும். அதனால் அவங்கள வந்து நம்ம அவமானப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. இந்த காலை வேளையில் இயேசு உனக்குள்ள இருக்கிறது உண்மையானால் யாரும் என்ன பண்ணாத, கேவலமா பேசாத, வேணாம் வேணாம்மா, யாரையும் கேவலப்படுத்தாத. ஏன் தெரியுமா? அவர் நமக்காக கேவலமாயானார், நமக்காக அந்த பாடுபட்டு தரித்திரமானார். சாதாரணமா இல்லை. ஏசப்பா என்ன சும்மா தூக்கி எடுத்துட்டார் நினச்சிக்கினியா? லேலூயா. அவர் நீதிமானாக இருந்ததுனால, நல்ல மனுஷனாக இருந்ததுனால எப்படி ஏசப்பா அவங்களுக்குள்ளே வந்துட்டாரப்பா, அதனால் அவங்கள நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவமானப்படுத்திடக்கூடாது. அதனால் என்ன பண்ணலாம் தெரியுமா அப்படின்னு ஒரு சின்ன யோசனை பண்ணார். நெய்ஸாக கொஞ்சம் தள்ளி விட்டுடலாம். என்னது? எத்தனை பேர் அப்படி இருக்கிற இந்த காலை வேளையில் இயேசுவை நெய்ஸாக தள்ளி விட்டுடலாம்? சொல்லுங்கம்மா, படிங்கம்மா. இருக்காம்மா, அதில் இருக்கா? தயவுசெய்து படிங்க. என்னது? 4 பேருக்கு முன்னால் எல்லா சொந்த பந்தங்களெல்லாம் கூப்பிட்டு நியமிச்சிட்டு என்ன என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு, என்னது நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு, இப்போ ரகசியமா இயேசுவை ரகசியமாய் தள்ளிவிடலாம் என்று நினைச்சேன்னா வாழ்க்கையே போச்சு. வாழ்க்கை இல்லை. இந்த வாழ்க்கை நமக்கு சரியா நிக்கணும்னு சொன்னா ஏசப்பாவை கெட்டியா பிடிச்சிக்குங்க. இவன் நல்ல மனுஷன்தான், நல்ல மனுஷன்தான். ஆனாலும் நம்ம எப்படி இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம ஏற்றுக்கிறது, நம்ம எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? 4 பேர் என்ன சொல்லணும், இது வரும் இல்லையா அச்சயம். இயேசுக்குள்ளே போகணுன்னா வாழ்ந்து காட்டுன்னா 4 பேருக்கு என்ன பண்ணுது, கேவலமாக தெரியுது. என்ன இப்போ பாரு ஏசு ஏசுன்றாங்க, என்ன ரொம்ப இதாக பேசுகிறாங்க, அவங்க என்ன உலகத்தோடு ஒத்து வரமாட்டாங்க, இழுக்குது இல்லை? லேலூயா. இழுக்கும் போதெல்லாம் நீ அவரை ரகசியமாக கொஞ்ச நேரம் தள்ளிடுங்க. ஆண்டவரே, நான் செய்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறேன், கூட்டிகிட்டு போகிறேன் வீட்டுக்கு, பரவாயில்லையா? இப்போ யோசேப்புக்குள்ளே ரகசியம் வந்துடுச்சு. இப்போ ரகசியமாக நம்ம என்ன பண்ணிடணும், தள்ளி விடலாம் என்று நினைக்கிறாயா? தள்ளி விடாதே. நீ தள்ள தள்ள அவர் கிட்ட வந்துனே இருக்கிறார். வேணாம் ஆண்டவரே, அல்லேலூயா. என் வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனை, ரொம்ப போராட்டம், வேணாம் ஆண்டவரே, எதுக்கு இந்த வாழ்க்கை, எதுக்கு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லி கோபப்படும் போதெல்லாம் கிட்ட வந்து மகளே, மகனே,
அல்லேலூயா. நம்ம அப்பா அம்மா இருந்தால் கூட நமக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, நம்ம கோபத்தை ஆற்ற மாட்டாங்க. இல்லைன்னா நமக்கு வந்த கோபத்தில் நம்ம குடும்பம் எப்பயோ என்ன ஆகிட்டு இருக்கோம், பிஞ்சுக்குன்னு ஓடி போயிட்டுருக்கோம். அல்லேலூயா. ஆனால் ரகசியமாய் தள்ளுமுடியாய் நினைச்சான் பாருங்க, நினைச்ச உடனே அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் காணப்பட்டு, யோசேப்பே, டேப்பா உங்களை எதுக்கு தேடி வந்தேன் தெரியுமா? உங்க சாப கட்டுகள், உங்க பாப கட்டுகள், உங்கள் பொல்லாத பரம்பரையா வந்த சாபங்கள் எல்லாம் ஒழியணும்னு நான் தேடி வந்திருந்தா என்னை நைஸா தரலான்னு பார்க்குறியப்பா. அதனால என்ன பண்ணாத, ஐயப்படாதப்பா, வெக்கப்படாதப்பா. அவனா வெக்கப்படுத்திட்டு போகிறான்பா, அதனால நீ வெக்கப்படாத. அல்லேலூயா. எத்தனையோ பேர் எத்தனையோ விதத்தில் பேசுகிறாங்க, நம்ம பேசிட்டு நின்றுக்கலாமா? நீங்கள் பேசுங்க, நல்ல செய்தி பேசுங்க, நன்மை செய்யுங்க. அப்போ தள்ளிவிட என்ன பண்ணாத, ஐயப்படாத. அவரிடத்துல உற்பத்தி இருக்கிறது. இது சாதாரணமான ஆவில உண்டாவலப்பா, இது ஜென்ம சுபாவம். சாவுன்னு சொன்னா இது பரிசுத்த ஆவியானவரால் என்ன இருக்குது, உண்டாயிருக்கிறது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். இயேசு என்று சொன்னாலே அல்லேலூயா. அவர் சாதாரணமாக ஊரை ரட்சிக்க வந்தவர்ல, ஒரு ஊரை ஒரு தேசத்தை ரட்சிக்க வந்தவர்ல, உலக ரட்சகர். அல்லேலூயா. இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் ஆமாம்ப்பா, தமது ஜனம்னா நீ உன் மனைவி நினச்சிக்க போறீங்க. அல்லேலூயா. தமது ஜனம், அவர் யாரெல்லாம் படைச்சாரோ, யாரெல்லாம் உருவாக்கினாரோ அவர்களெல்லாம் மீட்டு எடுக்கணும்னு தான் என்ன பண்ணியிருக்காரு, வந்திருக்கிறாருப்பா. இப்போ இடம் கொடு. அல்லேலூயா. உங்களுக்குள்ளே இருக்கிறது யாரு? மறுபடியும் அந்த 19 படிங்க. 19 படிங்க. 20 படிங்க. சேர்த்துக்கொள்ள ஐயப்படாது. அந்த அம்மா சிங்களா இல்ல. அல்லேலூயா. அந்த அம்மா தனிமையா இல்ல. அவர்கள் ஆண்டவர், அவரை உண்டாக்கின ஆண்டவர் அவருக்குள்ள இருக்கிறாரு. அதனால நல்லா பார்த்து என்ன பண்ணுங்க, நல்லா பார்த்து என்ன பண்ணுங்க, கல்யாணம் பண்ணுங்கம்மா பிள்ளைங்களுக்கு. அல்லேலூயா. யாருக்குள்ள யார் இருக்கிறாங்கன்னு பாருங்க கொஞ்சம். அதுக்கு தான் நம்ம அடிச்சுக்கிறோம். அல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவன், ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளாத பெண்ணோ ஆணோ எதுவாக இருந்தாலும் சரி, நான் வாழ்ந்துடுவேன், நான் காட்டிடுவேன் சொல்லும் போதெல்லாம் அங்கே ரொம்ப பிரச்சனை, போராட்டம்தான். அதனால ஏசப்பா இருக்கிறாரா, அந்த இடம் யார் வந்து தேவதூதன் சொல்கிறான், நீ வந்து ஐயப்படுறதுக்கு அந்த அம்மா கன்னிகை தான். அந்த அம்மா கன்னிகை தான். ஆனால் இப்போ உள்ள இருக்கிறது யார் தெரியுமா? கிறிஸ்து இயேசு உள்ள இருக்கிறார். அவர் சாதாரணமான ஆவி உடையவர் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலே உருவாயிருக்கிறாரு. அவர் என்ன பண்ணிடாத, எக்கார்ந்து கொண்டு விட்டுட்டு போறேப்பா. அல்லேலூயா. இந்த காலை வேளையில அவரை விட்டுடாத, அவரை சுமந்து கொண்டு போ. அல்லேலூயா. அவர் உனக்குள்ள இருப்பாருன்னு சொன்னா ஒரு பெரிய மாற்றத்தை இந்த உலகத்திற்கு நாம வெளிப்படுத்தலாம். இதுதான் உண்மையான கிறிஸ்மஸை தவிர எதுவுமே வெளிப்படுத்தாத, நமக்கும் வருஷத்தில் ஒரு பண்டிகை தானே அப்படின்னு பண்டிகைலாம் கொண்டாடிட்டு உட்காருக்காதீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் துணி இல்லாமல் இருந்தேன், துணி கொடுத்தீங்களா? நான் ஜெயிலில் இருந்தேன், வந்து பார்த்தீங்களா? நான் ஆஸ்பத்திரியில் இருந்தேன், என்னை வந்து பார்த்தீங்களா? அல்லேலூயா. எத்தனை விதமான 4 விதமான காரியத்தில் பசியாக இருந்தேன், சாப்பாடு கொடுத்தீங்களா அப்படின்னு எல்லாம் கூட்டத்துக்கு மத்தியில் கேட்குறாரு. இப்படி இப்போ யாருக்குன்னா ஒருத்தருக்கு வரைச்சி எதனா ஒன்று கேட்டு, என்ன ஆண்டவரே உங்களுக்கு என்ன கம்மியாகுது, நான் கொடுக்குறேன்னு கொடுத்துருக்க முடியாது.
இப்போ சீசருங்க கேட்குறாங்க, என்ன ஆண்டவரே, படுத்தாலும் உங்கள் கூட தான், எழுந்தாலும் உங்கள் கூட தான், உங்கள் கூடவே இருக்கிறோம். ஆமாம், நீங்கள் எப்போ பசியாக இருந்தீங்க? நீங்கள் எப்போ துணி இல்லாமல் இருந்தீங்க? நீங்கள் எப்போ போய் ஜெயில் சிறைச்சாலையில் இருந்தீங்க? நீங்கள் எப்போ போய் உடம்பு சரியில்லாத இருந்தீங்க? என்ன ஆண்டவர் எங்கள் கூட இருந்து இப்படி சொல்கிறீங்களே எப்பா? இந்த 4 விதமான மக்களை நீங்கள் யார் போய் பார்க்குறீங்களோ, நீங்கள் யார் போய் விசாரிக்கிறீங்களோ, நீங்கள் யார் போய் கொடுக்குறீங்களோ, இது யாருக்கு செய்தது போல? ஆண்டவருக்கு செய்தது போல. எம்மா எடு, வருஷம் வருஷம் வீட்டுக்கு எல்லாமே எடு, ஆனால் ஒரு சின்ன துணியாவது ஒரு குழந்தைக்கு எடுத்து கொடுத்துட்டு சந்தோஷப்படுத்திட்டு என்ன பண்ணு, பண்டிகை பண்ணுமா, வேணான்னு சொல்ல. அல்லேலூயா. நைட்டு 12 மணி, இப்போ சில பிள்ளைங்க இன்னும் தூங்காதுக்கிறாங்க. அவங்க விஷயம் என்ன தெரியுமா, போயிட்டு நைட்டெல்லாம் போய் யாருக்கு குளிர் ஆச்சு அவங்களுக்கு மேலெல்லாம் என்ன போத்திட்டு வந்துக்கிறாங்க, போர்வை போத்திட்டு வந்துக்கிறாங்க. சும்மா இல்லை, நம்ம ஆலயத்தில் நம்ம சாட்சி வச்சுன்னு தான் சொல்லின்னு இருக்கிறோம். அல்லேலூயா. போய் போத்திட்டு வாங்க, 4 பேர் சேர்ந்து போய் போத்திட்டு வந்தாங்க ஆட்டோவில், குளிரில். அதில் ஒரு சின்ன புள்ளியும் போய்க்குது கூட, குளிர் தாங்க முடியாமல். இன்னொரு பெரிய பிள்ளை சிரிக்குது, நான் போய் தான் நல்லாச்சே, நீ போய் தான் சொல்லியிருப்பேன்ல. எம்மா, அடுத்த வாட்டி துணி எடுக்கும்போது உங்களுக்கு நீ சொல்லுங்கப்பா, நீ முதல்ல அந்த 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 இப்போ தங்கச்சி கேடு, அந்த அண்ணாவுக்கு கேடு, அவங்க நான் பார்த்தேன் அவங்களுக்கு துணி இல்லை, அவங்களுக்கு எடுத்து கொடு, அப்புறமா நம்ம பார்க்கலாம் சொல்லுங்கள். இதான் உண்மையாக கிறிஸ்து நமக்குள்ளே பிறந்ததுக்கு அடையாளம். நாமளே சாப்பிட்டு நாமளே போட்டு போகிறதுக்கு அல்ல. ஐயோ, சோத்திரம் ஆண்டவருக்கு. இது ரொம்ப நீங்கள் நல்ல நாளாக நினைக்கிறீங்க, அதனால் நானும் நல்லபடியாக பேசிட்டு போகிறேன். அல்லேலூயா. தள்ளிவிட நினைச்சான், ஐயப்படாத, சேர்த்துக்கப்பா. என்ன பண்ணத, அவரை இயேசுவை உள்ளே வந்திருக்கிறது யாரை தள்ளன்னு பார்க்குற? டேய், ஆண்டவர் உடனே வந்துட்டார். அவன் சாக்கிறத தள்ளலாம் நினைக்காத. உன் சொந்தத்துக்காக, உன் சொந்த ஃபங்க்ஷனுக்காக, சொந்தக்கார கூப்பிட்டாங்கள்ல, அதுக்காகலாம் என்ன பண்ணாத, ஆண்டவரை தள்ளலான்னு முயற்சி பண்ணாத. யார் பார்க்குறாங்க இங்கே, அதனால எப்படி வேணாலும் இருந்துட்டு போயிடலாம். இல்லைம்மா இல்லைம்மா, அதுக்காக ஆண்டவர் நம்மை அழைக்கலை. அல்லேலூயா. படிங்க. அவர் உலக பாவங்களை சுமந்து தீர்க்க முடியா, அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசிகள் மூலமா கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் என்ன நடந்தது? நடந்தது. ஊரில் உலகத்தில் சொல்கிறான் இல்லையா, அத்தனையும் பொய். தீர்க்க தரிசனம் என்னன்னு தெரியுமா? அப்படி ஒரு தீர்க்க தரிசிகள் இருந்தாங்க, முன்னாடியே வரப்போகிறது சொல்கிறதுக்கு தான் இருந்தாங்க. ஆண்டவர் அவர்களை நியமிச்சிருந்தார். அவங்க சொன்னபடி என்ன ஆயிடுச்சு, நடந்தேருச்சு. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னா அதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் ஓய மாட்டார். அதனால இப்போ மரியாளுக்குள்ளே இருந்தார் இயேசு, இப்போ எங்கே இருக்கிறாரு? இப்போ எங்கம்மா இருக்கிறாரு? எனக்குள்ளே இருக்கிறாருன்னா அவரை ரட்சகரை நான் என்ன பண்ணணும், அநேகருக்கு நம்ம சொல்லணும். அல்லேலூயா.